2018 ஆண்டு 41வது எம்சிக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். மெக்னீசியம் கார்பனேட்டிலும் பார்க்க பேரியம் கார்பனேட் வெப்ப உறுதி கூடியது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் தியரி ரீதியாக இது அணுகினீங்கன்னு சொன்னால் இரண்டாம் கூட்ட கார்பனேட்டுகளில் கூட்டத்தின் வழியே என்ன செய்யும் என்று சொன்னால் வெப்ப உறுதி அதிகரிக்கும். பெர்லியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் என்று சொல்லி நீங்கள் மேலுக்கு இருந்து கீழுக்கு வருகின்ற பொழுது வெப்ப உறுதி அதிகரித்து கொண்டு வரும். அந்த அடிப்படையில் MgCO3லும் பார்க்க பேரியம் கார்பனேட் வெப்ப உறுதி கூடியிருப்பது என்பது சரியான கூற்று. உண்மையாக அப்படி வெப்ப உறுதி அதிகரிக்கிறதுக்குரிய காரணம் என்னென்று சொல்லி நாங்கள் தேடினோம் என்று சொன்னோம். அதில் பிரதானமாக உங்களுக்கு தெரியும், அதாவது கூட்டத்தின் வழியே மேலுக்கிருந்து கீழாக வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பெர்லியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட்டில் இருக்கின்ற பெர்லியம் கட்டாயன்களை பார்த்தோம் என்று சொன்னால் கட்டாயன்களுடைய பருமன் கட்டாயன்களில் ஏற்றம் மாற்றம் அடையாது. ஏனென்றால் எல்லாமே 2+ இருக்குது. ஆனால் கட்டாயன்களில் பருமன் அதிகரிக்கிறபடினால, அயனாரை அதிகரிக்கிறபடினால, பருமன் அதிகரிக்கிறபடினால உங்களுக்கு தெரியும் கட்டாயன்களுடைய முனைவாக்கும் வலு என்ன செய்யமெண்டா மேலுக்கிருந்து கீழுக்கு வரக்குள்ள குறைவடையும். அதாவது கட்டாயனுக்கு பருமன் அதிகரிக்கக்குள்ள முனைவாக்கும் வலு குறையும். இதனால் உங்களுக்கு தெரியும் சேர்வைகளில் பங்குடுத்தன்மை குறைந்து சேர்வைகளில் அயன் தன்மை என்ன செய்யமெண்டா அதிகரிக்கும். அயன் தன்மை அதிகரித்தால் வெப்ப உறுதி அதிகரிக்கும், வெப்ப உறுதி கூடும். எனவே தான் மேலுக்கிருந்து கீழுக்கு வருகின்ற பொழுது கட்டாயங்களில் பருமன் அதிகரிக்கத்தால், முனைவாக்கும் வலு குறைகிறத்தால், பங்குடுத்தன்மை குறைகிறதால அயன் தன்மை அதிகரிக்கும். எனவே வெப்ப உறுதி அதிகரிக்கும். அதனால தான் மெக்னீசியம் கார்பனேட்டை விட பேரியம் கார்பனேட்டுக்கு வெப்ப உறுதி அதிகம். ரெண்டாவது கூற்றை பார்ப்போம். கூட்டம் 2 கட்டாயன்களின் முனைவாக்கும் வலு கூட்டத்தின் வழியே கீழ்நோக்கி செல்லும் போது குறைகிறது. அந்த வசனம் சரியானது. பருமன் அதிகரிக்கத்தால் முனைவாக்கும் வலு குறைஞ்சு கொண்டு போகிறது தான் மூலாவது கூட்டுக்குரியது. ஏனெண்டா முனைவாக்கும் வலு குறைகிறதால கூட்டத்தின் வழியே மேலுக்கிருந்து கீழுக்கு பங்குடுத்தன்மை குறைவடையும். எனவே அயன் தன்மை வெப்ப உறுதி அதிகரிக்கத்தால் தான் மெக்னீசியம் கார்பனேட்டை விட பேரியம் கார்பனேட்டுக்கு வெப்ப உறுதி அதிகம். எனவே எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடையாக நாங்கள் முதலாவது விடைக்கு போக இயலும். ஏனென்றால் முதலாம் கூற்றுக்குரிய விளக்கம் இரண்டாவது கூற்றில் இருக்கிறது. 42வது கேள்வி. ஓர் அமைனின் நைதரசன் மீதுள்ள தனிச்சோடி இலத்திரன்கள் H+ ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான நாட்டம் அல்கஹோலில் உள்ள ஆக்சிஜனின் மீதுள்ள தனிச்சோடி இலத்திரன்களின் நாட்டத்திலும் பார்க்க குறைவானது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலும்னு சொன்னால், ஒன்று நேரடியாக பார்க்கின்ற பொழுது நேரடியாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருக்கிறீங்க மூல இயல்பு சேர்வைகளில் மூல இயல்பை பொறுத்த மட்டும் இல்லை, நிச்சயமாக அமையன் எடுப்போம். உதாரணமாக ஒரு முதல் அமையன் எடுப்போம், அவரில் நைதரசனில் தனிச்சோடி இருக்கும். இதே மாதிரி ஒரு அல்கஹோல் எடுப்போம், ROH. நிச்சயமாக அல்கஹோலை விட அமைனுக்கு மூல இயல்பு அதிகம். மூல இயல்பு என்பது தங்கள்கிட்ட இருக்கின்ற தனிச்சோடியை வழங்கி H+ பெற்றுக்கொள்கிற ஆற்றல். H+ வாங்குகின்ற ஆற்றல் மூல இயல்பு கூடினாலே கூடரிக்கும். எனவே தான் அமைந்த தனிச்சோடி இலத்திரங்கள் H+க்கு தனிச்சோடியை கொடுத்து அதோட பிணைப்பு உருவாக்குற நாட்டம் அல்கஹோலில் விட உயர் வரைக்கும் இடத்தால் முதலாவது கூற்று பிழையானது. இது நேரடியாக தியரி ரீதியாக 2 பேர மூல இயல்பை வச்சுக்கொண்டு மூல இயல்பை H+ஐ வாங்குகிற ஆற்றல் என்றபடினால விடையை தீர்மானிக்கிறது. இன்னொரு விதமாக பகுதி 2க்கு இந்த கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி நீங்கள் அணுகலும் என்று சொன்னால் இந்த கேள்விக்கு, அதாவது ஒரு அமைன் உங்களுக்கு தெரியும், அமைன் எடுப்போம். இதில் H+க்கு நாங்கள் போட போகிறோம். போட்டோம்னா அமைன் நைதரசனில் தனிச்சோடி இருக்குது. போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது H+ஐ வாங்கி எடுத்து RNH3+ மாற்றமடையும். நைதரசனில் ப்ளஸ் வரப்போகுது தனிச்சோடி. அல்கஹோல் H+ஐ வாங்குகிற மாதிரி யோசிச்சோம்னு சொன்னால் ROH அது H+க்கு தன் தனிச்சோடியை வழங்கி இதை வாங்கி கொண்டால் ROH2 ஆக்சிஜனில் உங்களுக்கு ப்ளஸ் வரப்போகுது, முறைமையேற்றம் ப்ளஸ் இருக்கட்டும். இப்போ நாங்கள் யோசிப்போம் என்ன நடக்குதுண்டு. இவர் தனிச்சோடி அமைந்த நைதரசன் கொடுக்கணும், ஆக்சிஜன் கொடுக்க வேண்டி வரும். யார் கொடுத்து பிணைப்பை வலிமையாக உருவாக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உருவாகிற விளைவிட உறுதி நீங்கள் பார்க்கணும். தனிச்சோடியை கொடுத்து உருவாகிற விளைவுகளில் உறுதி RNH3+ ROH2+ல் RNH3+க்கு உயர்வாக இருக்கும். ஏனென்றால் மின்னெதிர்த்தன்மை நைதரசனை விட ஆக்சிஜனுக்கு உயர்வாக இருக்கத்தால் உங்களுக்கு தெரியும், மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்கள் நைதரசனோட ஆக்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்தில்
ப்ளஸ் வார அமைப்பு மிக உறுதி குறைஞ்சது. ஆக்சிஜனில் ப்ளஸ் வார அமைப்பு நைதரசனில் ப்ளஸ் வாரத்தை விட உறுதி குறைஞ்சது. எனவே உறுதி குறைஞ்ச நிலைமைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைண்டதால் ROH H+ தனிச்சோடியை கொடுத்து H+ வாங்குறதுல காட்டுற நாட்டம் மிக குறைய. அந்த நாட்டத்துக்கு பேர் தான் மூளைகில்ஃபு. அதே வேளையில் RNH2 H+க்கு வந்து தனிச்சோடியை கொடுத்துருவாகிற RNH3+ ROH2+ விட உறுதி கூடியபடினால் அவர் H+ வாங்கிய இடத்துல நாட்டம் உயர்வாக காட்டுவார். எனவே தான் முதலாவது கூற்றங்களுக்கு பிழையானது. இரண்டாவது, நைதரசனானது ஆக்சிஜனை விட குறைந்த மின்னழுத்தன்மை எங்களுக்கு சரி, அது பவுலிங் அளவிடல். எனவே நாங்கள் மிக தெளிவாக 4வது விடைக்கு போகிறோம், அதில் மாற்றம் கிடையாது. ரைட். ஆனால் இந்த முதலாவது கூற்று எங்களுக்கு மாறி வந்திருந்தால், அந்நாட்டத்திலும் பார்க்க உயர்வானது வந்திருந்தா, அமைன்களில் நாட்டத்திலும் பார்க்க உயர்வானது வந்திருந்தா, ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த வசனம் குறைவான சொல் கடைசி இருக்கிற குறைவானது இருக்கிற சொல் இருக்குது தானே. உங்கள் 2வது கேள்வியில் பாருங்கள், இந்த இருக்கின்ற சொல், அதாவது இந்த குறைவானதுன்ற சொல் உங்களுக்கு உயர்வானது வந்திருந்தால் உங்களுக்கு என்ன விட வந்திருக்கும் என்று சொன்னால் முதலாவது விட வந்திருக்கும். இரண்டா, நைதரஸ் அமைனுக்கு H+ வாங்குகிற நாட்டம் உயர்வரிக்கிறதுக்கு காரணம் அவரை மின்னழுத்தன்மை ஆக்சிஜனோட குறைய இருக்கிறபடினால அவரில் ப்ளஸ் வார அமைப்பு உறுதி கூடியது வரைக்கும் ஆக்சிஜனில் ப்ளஸ் வாரத்தை விட. எனவே 3வது விடைக்கு நீங்கள் போயிருக்கலாம். எனவே இதுக்கு 4வது விடை பொருத்தமான விடையாக இருக்குது. 43வது வினா, சமநிலையில் உள்ள தாக்கம் ஒன்றை ஓர் ஊக்கியை சேர்ப்பதன் மூலம் முன்னோக்கி நகர்த்த முடியும். அதாவது சமநிலை புள்ளி வலப்பக்கமாக நகரும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இது தியரி ரீதியாக ஒரு பிழையான விடயம். A கேஸாக B கேஸ் தாக்கி உங்களுக்கு C கேஸ் என்கின்ற ஒரு விளைவு உருவாக்குது. இது ஒரு சமநிலை தாக்கம் நாங்கள் எடுப்போம். சமநிலை தாக்கம் இதுக்கு முன்முக தாக்க வீதம் ஒன்று இருக்கும், உங்களுக்கு RF இருக்கும். பின்முக தாக்க வீதம் RR இருக்கும். ஊக்கிய போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், RFம் அதிகரிக்கும், RRம் அதிகரிக்கும். இரண்டா ஊக்கி முன்முக பின்முக தாக்கங்களில் ஏவல் சக்திகளை ஒரே அளவினால் குறைத்து மாற்றுப்பாதை ஒன்று கூடாக 2 தாக்கங்களை நகர்த்தும். எனவே தான் ஊக்கினால் சமநிலை தானம் மாற்றமடைய மாட்டாது. ஊக்கி சமநிலை முன்னுக்கோ பின்னுக்கோ நகர மாட்டாது. உங்களுக்கு தெரியும், இரண்டா ஊக்கி வந்து முன்முக பின்முக தாக்க வீதங்களை ஒரே அளவினால் அதிகரிக்கும். எனவே சமநிலை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் குறையுமே தவிர சமநிலை தானத்தில் மாற்றம் வராது. எனவே ஒரு பிழை. ஊக்கி முன்முக தாக்கத்துக்கு மாத்திரம் ஒரு குறைந்த ஏவல் சக்தியில் ஒரு வழியை கொடுக்கிறது. பிழையானது முன்முக பின்முக தாக்கங்கள் ரெண்டிலையும் அப்படியான மாற்றங்களை ஊக்கி வந்து உருவாக்கும் என்பதுதான் எங்களுக்கு வந்து தெரிந்த ஒரு விடயம். ஸோ உங்களுக்கு தெரியும், அதாவது ஊக்கி எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லி. உதாரணமாக ஸோ அப்போ அந்த கேள்விக்கு நாங்கள் போய் தருவோம், அதுவும் எங்களுக்கு பிழையானது. ஆகவே விட 5வதுக்கு நாங்கள் போகல. 43க்கு உதாரணமாக உங்களோட தியரிகளில் இருக்கின்ற கிராஃப்களை சும்மா நோமலை யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக உங்களுக்கு சக்தி எதிர் தாக்கப்பாதை வரைஃப் இருக்குத்தானே, சக்தி தாக்கப்பாதை வரைஃபு. இந்த சக்தி தாக்கப்பாதை வரைஃபில் நாங்கள் இதை காட்டினோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உதாரணமாக ஒரு தாக்கம் இருக்குன்னு எடுப்போம். ஒரு தாக்கம் இதற்கு தாக்கிலிருந்து எங்களுக்கு விளைவு வருதுன்னு எடுப்போம். இப்படியான ஒரு தாக்கிலிருந்து விளைவு வருது அல்லது ஒரு புறவெப்ப தாக்கத்தை கருதினோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு புறவெப்ப தாக்கத்தை கருதினோம் என்று சொன்னால் தாக்கிலிருந்து விளைவு வாரத்தை யோசிப்போம். எனவே தாக்கிற சக்தி மேலுக்கு இருக்கும், விளைவு கீழே இருக்கும். பொதுவாக தாக்கிலிருந்து விளைவு எங்களுக்கு வரும் ஒரு திசை தாக்கத்தில். இதே இது ஊக்கிய போட்டோம்ண்டா இது பலபடி தாக்கமாக மாறுகின்ற பொழுது உதாரணமாக இப்படி ஒரு நிலைமைக்கு மாறும்னு எடுப்போம். இப்போ நீங்கள் ஏவல் சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது இந்த இருக்கிற சக்தி ஏவல் சக்தி பெருமானம் இருக்கி ஏவல் சிக்கலுக்கும் தாக்கிகளில் சக்திக்கு இடையில் உள்ளதுதான் முன்முக தாக்கத்தை ஏவல் சக்தி. விளைவிட சக்திக்கும் அதே மாதிரி ஏவல் சிக்கலில் சக்திக்கும் இடையில் உள்ளதான் பின்முக தாக்க ஏவல் சக்தி. இது ஊக்கி இல்லாத நிலைமையில் ஊக்கியை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் பாருங்கள், 2 படிமுறையில் தாக்கம் நடைபெறுகிறது. அந்த 2 படிமுறைகளுக்குமான முன்முக தாக்கத்தில் ஏவல் சக்தி அதே மாதிரி பின்முக தாக்கத்தில் ஏவல் சக்தி 2மே இணைஞ்சிருக்கேன்டா குறைஞ்சிருக்கு. முன்முக பின்முக தாக்கத்தில் ஏவல் சக்தியில் ஊக்கி ஒரே அளவில் குறைக்கும். எனவே தான் மாற்றப்பட்ட பொறிமுறையில் 2 பக்கமும் 2 முன்முக பின்முக தாக்கங்கள் ஏவல் சக்திகள் குறைந்த பாதையூடாக தாக்கம் நடைபெற்றிருக்கு. எனவே 2 கூற்றும் எங்களுக்கு பிழையானதாக இருக்குது. 44வது கேள்வி, CO3 SO3 அயன்கள் ஒத்த வடிவங்களை உடையன. உங்களுக்கு தெரியும் பிழையான கூற்று. ஒரு தியரி தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு தெரியும், SO3 கூம்பக வடிவான மூலக்கூறு. கார்பனேட் அயன் CO3 தளமுக்கோண வடிவான மூலக்கூறு. எனவே இது பிழையான கூற்று. பட் இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். CO3 வடிவம் உங்களுக்கு தெரியும், அதாவது கார்பனேட் அயன் தளமுக்கோண வடிவான ஒரு மூலக்கூறு. அதே வேளையில் உங்களுக்கு தனிச்சோடி வைக்க முடியாத கார்பனில் பிணைப்பு 4 இருக்குது.
SO3 பொறுத்த மட்டும் அதே மாதிரி அமைப்பு. பட் இருந்தாலும் சல்ஃபர் 16ஆம் கூட்ட மூலகம் என்றபடினால அவரில் ஒரு தனிச்சோடி நாங்கள் கதைக்க போகிறோம். எனவே 3 தள்ளிகைகள் இருக்குது. தனிச்சோடிகள் இல்லாமல் தளமுக்கோண வடிவானதாகவும் 4 தள்ளிகைகள் இருக்கிற ஒரு தனிச்சோடு இருக்கிறதால முக்கோண கூம்பகம் அல்லது கூம்பக வடிவான மூலக்கூறாக அது இருக்கும். எனவே பிழையானது. CO3 SO3 இரண்டிலும் மத்திய அணுக்கள் இலத்திரன் சோடிகளை இலத்திரன் தனிச்சோடிகளை கொண்டுள்ளன. பிழையான கூற்று. கார்பனேட் அயனில் மத்திய அணுவில் தனிச்சோடி கிடையாது. பட் SO3 தனிச்சோடி இருக்கிறது. எனவே தான் நாங்கள் 5வது விடைக்கு போக வேண்டி வரும். மிச்சம் இலகுவான ஒரு கேள்வி. தியரி ரீதியாக நேரம் கொள்வனவு செய்யாமல் குறைந்த நேரத்தில் நாங்கள் எக்ஸாம் ஹாலில் செய்யக்கூடிய ஒரு வினாவாக இருக்குது. 45வது கேள்விக்கு நாங்கள் போக போகிறோம். அதாவது தந்திருக்கிறாங்க உங்களுக்கு ப்ரொப்பனால் ஒரு அல்கஹோலில் கொதிநிலை. இதற்கு அல்கஹோலில் கொதிநிலை CH3 CH2 CHO, அதாவது ப்ரொப்பனல் அதே மாதிரி அசிட்டோன் ஆகியவற்றின் கொதிநிலையிலும் பார்க்க கூடிய என்று சொல்லியிருக்கிறாங்க. கொதிநிலை இங்கே பக்கம் உயர்வென்று சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும் அல்கஹோலை பொறுத்த மட்டும் ஐதரசன் பிணைப்பை அது உருவாக்கும். ஐதரசன் பிணைப்பு அல்டிஹைட் கீட்டோன் 2 பேர்லையும் முனைவுடைய C டபுள் பொண்டோ பிணைப்பு இருக்கிறபடினால 2 பேரும் இருமுனைவு கவர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஆக்கள். இருமுனைவு கவர்ச்சி. எனவே தான் உங்களுக்கு தெரியும் 3 பேர் மூலக்கூடத்தின் விழுமுகரத்தால் சமனறிக்கை பாருங்கள். ஒரு 3 கார்பன் சேர்வை ஒரு ஆக்சிஜன், 3 கார்பனும் ஒரு ஆக்சிஜனும். இங்கேயும் ஒரு 3 கார்பனும் ஒரு ஆக்சிஜனும். அதே மாதிரி தான் இங்கே 3 கார்பனும் ஒரு ஆக்சிஜனும். எனவே மூலக்கூடத்தின் விழுகிறத்தால் சமனறிக்கத்தால் ஐதரசன் பிணைப்பு இருமுனைவு கவர்ச்சியை விட வலிமை கூடியதாக இருக்கிறபடினால எங்களுக்கு கொதிநிலை ஐதரசன் பிணைப்பு இருக்கின்ற மூலக்கூறுடைய கவர்ச்சி விசை வலிமையாகின்ற பொழுது கொதிநிலை அதிகரிக்கும் என்றபடினால ஐதரசன் பிணைப்பு இருக்கின்ற அல்கஹோலுக்கு அதாவது புரோப்பனோலுக்கு கொதிநிலை உயர்வருக்கும். எனவே 1வது கூற்று சரி. இவங்க 2 பேர்லையும் நீங்கள் தேவையான கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது அல்டிஹைட் கீட்டோன் கேட்க எங்களுக்கு பொதுவாக 2 பேரும் சமபகுதியங்கள். இந்த 2 பேர்லையும் கீட்டோனுக்கு குறைந்த அளவில் கொதிநிலை கூட இருக்கும். ஏனெண்டா அந்த மூலக்கூற சமச்சீர் தன்மை கொஞ்சம் கூட இருக்கத்தால் C டபுள் பொண்டோட 2 பக்கமும் C டபுள் பொண்டோ CH3 தொகுதி சமச்சீர் அடைக்கிறபடினால இவங்களை எச்சும் எதையிலும் இருக்கத்தால் இந்த சமச்சீர் தன்மை கொஞ்சம் கூடினா மூலக்கூறு கொஞ்சம் நெருக்கமடையும். எனவே கொதிநிலை மிக குறைந்த அளவில் அல்டிஹைடை விட கீட்டோனுக்கு உயர்வாக இருக்கும். பட் இங்கே அதை பற்றி கேட்க இல்லை எங்களுக்கு. 2வது கூற்று கார்பன் ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பானது கார்பன் ஆக்சிஜன் ஒற்றை பிணைப்பை விட வலிமை கூடியது. இது சாதாரணமாக ஜென்ரல் கெமிஸ்ட்ரி தியரி எங்களுக்கு. ஒற்றை பிணைப்பை விட இரட்டை பிணைப்பு வலிமை கூடியது. ஏனென்றால் பிணைப்பட நீளம் குறைகிறதால எனவே வலிமை இரட்டை பிணைப்பு கூட இருக்கும். இடமாற்றம் கிடையாது. ஆனால் கொதிநிலை உயர்வாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பிட வலிமை அல்ல காரணம். அங்கே இருக்கிறது துணை இடைக்கவர்ச்சி. ஐதரசன் பிணைப்பு இருமுனைவு கவர்ச்சிகளில் வலிமை தங்கி அதுதான் எங்களுக்கு பாதிக்கப்பட போகுது. ஐதரசன் பிணைப்பு அல்லது இருமுனைவு கவர்ச்சிகளில் வலிமை என்பது இரட்டை பிணைப்பா ஒற்றை பிணைப்பு என்பது தீர்மானிக்காது. அது பிணைப்பில் அணுக்களுக்கு இடையில் மின்னழுத்தன்மை வேறுபாடு கூடரிக்கக்குள்ள உயர்வாக இருக்கும். எனவே தான் 45க்கு 2வது விடை எங்களுக்கு ஐதரசன் பிணைப்பு தான் அங்கே காரணமாக இருக்கும். 46வது கேள்வி. தனிமையாக்கப்பட்ட தொகுதியொன்றில் சுயமாக நடைபெறும் தாக்கம் ஒன்றின் கிப்ஸ் சக்தி மாற்றமானது எப்போது மறைபெருமானமாகும். உங்களுக்கு தெரியும் இது கடந்த காலங்களில் அதிகமாக இந்த வசனம் வினவப்பட்டிருக்குது. 2018க்கு முந்தியும் சரி பிறகும் சரி இது வினவப்பட்டிருக்குது. பாருங்கள், தனிமையாக்கப்பட்ட தொகுதி என்பது சூழலோட எந்த விதமான சக்தி மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. தனிமையாக்கப்பட்ட தொகுதி ஒன்றில் மொத்த சக்தி ஒரு மாறிலி அறிக்கும். ஏனெண்டா வெளியிருந்து உள்ளுக்கு சக்தி வர முடியாது, உள்ளுக்கிருந்து வெப்பம் வெளியே போக முடியாது. பொதுவாக ஒரு தொகுதியில் அது தனிமையாக்கிய தொகுதி இருந்தாலும் அது மூடிய திறந்த தொகுதி இருந்தாலும் பொதுவாக ஒரு தொகுதியில் தாக்கம் சுயமாக நடைபெற்றால் பொதுவாக நாங்கள் மைனஸ் செல்கிறோம், ΔG-. ஆனால் எப்போதும் என்ற வசனத்தை நீங்கள் யோசிக்க முடியாது. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கடி வினாக்களில் பயன்படுத்துகிறது தியரிகளில் கதைக்கிறது தான். உதாரணமாக தனிமையாக்கப்பட்ட தொகுதியில் சுயமாக ஒரு சமநிலை தாக்கம் நடக்குதுன்னு எடுப்போம். சமநிலை தாக்கம் உதாரணமாக உருகல் நடைபெற்றிருக்கு, ஆவியாதல், பதங்கமாதல், உறைதல், ஒடுங்குதல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வினாக்களில் பயன்படுத்துறது சரி. அதில் தியரி சமநிலை செயல்முறைகளுக்கு ΔG 0 இருக்கும். எனவே சுயமாக நடைபெறுகின்ற சமநிலை செயல்முறைகளுக்கு இந்த வசனம் பிழைக்கும். எனவே எப்போதும் மறைபெருமானம் என்பது எங்களுக்கு பிழையான கூற்று. 2வது கூற்றை பொறுத்த மட்டும் தனிமையாக்கப்பட்ட தொகுதியொன்றில் நடைபெறும் செயல்முறையானது வெளியிலிருந்து மாற்றப்பட முடியாது. அது நம்ம ஏற்கனவே கதைச்சிட்ட உங்களுக்கு தெரியும். அதாவது தனிமையாக்கப்பட்ட தொகுதியில் உங்களுக்கு வெப்பம் உள்ளுக்கு ஒரு அகவெப்ப தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு வெப்பம் தேவைப்படும். அதை வெளியிலிருந்து நீங்கள் எடுக்க முடியாது. சூழலுக்கு அந்த தொகுதிக்கு உள்ள காணப்படுற பொருட்கள் இருந்து தான் நீங்கள் எடுக்கலாம். வெளியிலிருந்து அதே மாதிரி
நீங்கள் வந்து ஒரு ஒரு தனிமையாக்கப்பட்ட தொகுதிக்குள்ளே புறவெப்பத்தாக்கம் நடைபெற்ற வெளிவிடப்படுற வெப்பத்தை சூழலுக்கு அனுப்பிடாது. அந்த வெப்பத்தை தொகுதிக்குள்ளே காணப்படுற பொருட்கள் தான் உறிஞ்ச முடியும். எனவே தான் வெளியில் இருந்து நாங்கள் அதை மாற்றப்பட முடியாது என்பது சரியான கூற்று. எனவே நாங்கள் 46க்கு 4வது விடையை பொருத்தமான விடையாக தெரிவு செய்யலாம். 47வது கேள்விக்கு நாங்கள் வரப்போகிறோம். எண்ணெய்கள் கொழுப்புகள் ஆகியன NaOH அல்லது KOH உடன் தாக்கமடைவதன் மூலம் உருவாகும் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் சவரக்காரங்களில் அடங்கியுள்ளன. உங்களுக்கு தெரியும், சவரக்கார் உற்பத்தி தாக்கத்தை பொறுத்த மட்டும் RC⋯O OR அல்லது வந்து OCH2 நாங்கள் போடலாம். அதாவது வந்து OCH2, இதே வேளையில் RC⋯O OCH, அதே மாதிரி வந்து RC⋯, ஆறு பெருமானங்கள் மாற்றமடையிலும் உங்களுக்கு தெரியும் வர வரையாக. இதுக்கு நாங்கள் NaOH போட்டு வெப்பமாக்கினோம் என்றால் அல்லது KOH போட்டு வெப்பமாக்கினோம் என்று சொன்னால் உங்களுக்கு உருவாக்கப்படுகின்ற RC⋯, இதால் பிணைப்புடையும் உங்களுக்கு தெரியும் கார நீர்ப்பகுப்பு நடந்து RC⋯O -Na+ தான் உங்களுக்கு சவரக்காரம். இவர் தான் எங்களுக்கு சவரக்காரம் சோப்பாக இருக்குது. இதே வேளையில் பக்க விளைபொருளாக உங்களுக்கு தெரியும் கிளிசரோல் உருவாகும். அதை பற்றி கதைக்கு இல்லை. பட் இருந்தாலும் இஞ்சல பக்கம் இருக்கிற தொகுதிகள் உடைஞ்சி CH2OH, அதே மாதிரி CHOH, அதே மாதிரி CH2OH என்ற பெறுமதியான கிளிசரின் உருவாக்கப்படும். பட் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருக்க சவர்க்காரம் உருவாகும் என்று மூல அவசரம். சரி, நீர் NaOH அல்லது KOH உடன் எஸ்டர் ஒன்றின் தாக்கமானது. நீர் NaOH KOH எஸ்டர் ஒன்ற தாக்கமானது. எனவே உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் வந்து ஓர்கானிக்கில் படிக்கிற விடயம்தான் கார நீர் பகுப்பு. அதாவது உங்களோட எஸ்டரை பொறுத்த மட்டும் உதாரணமாக RC⋯O OR1 எஸ்டர், இவருக்கு நீங்கள் NaOH அல்லது KOH போட்டு வெப்பமாக்கினீங்கன்னு சொன்னால் கார நீர்ப்பகுப்பு அடைஞ்சு இதால் தாக்கம் உடைஞ்சால் RC⋯O OH வர முடியாது, O -Na+ வரும். பிகாஸ் கார ஊடத்தில் கார்பாக்சிலிக் இருக்காது. இதோட R1OH உங்களுக்கு விளைவாக வரும் இங்கே பக்கம் இருந்து. எனவே தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க கார்பாக்சிலிக் அமிலத்தில் சோடியம் உப்பையும் அதே மாதிரி அல்கஹோலையும் தரும். அது சரியானது, இந்த கூட்டு சரி. உண்மையாவுக்கு நாங்கள் மூலா விடை போகலாம். ஏனெண்டா நீங்கள் முன்னுக்கு நாங்கள் எழுதின வந்து, அதாவது நாங்கள் முன்னுக்கு எழுதியிருக்கின்ற உங்களோட அந்த எஸ்டர் சவர்க்கார் உருவாக தாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் இதே மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்குது. இதே மாதிரி தாக்கம் உண்டு தான் நடக்குது. தாக்கம் நடந்து உங்களுக்கு இதுவும் இதே மாதிரி 3 கார்பனை கொண்ட தொகுதி இருக்கத்தாலும் உங்களுக்கு கிளிசரோலும் வருது. எனவே இதே ரியாக்ஷன் எடுத்தால் நாங்கள் 47க்கு மூலா விளைவாரத்துக்கு காரணம் இந்த கார நீர்ப்பகுப்பு தாக்கத்தில் வந்து எங்களுக்கு சோடிய உப்பும் அல்கஹோலும் வாரத்தில் தான் சவர்க்கார் உற்பத்தியில் சவர்க்காரமும் எங்களுக்கு கிளிசரோலும் விளைவாக வருது. எனவே நாங்கள் மூலா விடைய போகலும். 48வது கேள்விக்கு நாங்கள் போக போகிறோம். ஃபீனோல் உருவாவதற்கு NaOH உடன் C6H5Br இலகுவில் தாக்கம் புரிய மாட்டாது. உங்களுக்கு தெரியும், அது ஒரு சரியான கூற்று. அதாவது பொதுவாக நாங்கள் ஒரு அல்கஹோல் எடுத்தோம்னால் CH3CH2OH எடுத்தோம்னு சொன்னால், உதாரணமாக நான் இவருக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா அல்கைல் ஏலைட் எழுத போகிறேன். CH3CH2Br எடுத்துகிட்டு இவருக்கு நான் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலை போடுறேன், ஏக்கோஸை போடுறேன் அல்லது டைலூட்டட் NaOH போடுறேன். போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கர்நாட்ட பிறகு தாக்கம் நடைபெற்று CH3CH2Br எனக்கு விளைவாக வரும். இங்கே நடைபெற வேலை கார்பனுக்கும் பிஆருக்குமான பிணைப்பு உடைஞ்சி அந்த இடத்துல வந்து OH- போய் சேர்ந்து எனக்கு வந்து விளைவாக CH3CH2OH எனக்கு விளைவாக வருது. கர்நாட்டை பெருதிட்டு கர்நாடியாக OH- இருக்கும். ஆனால் இதே தாக்கத்தை நீங்கள் புரோமோபென்சீனுக்கு செய்ய முடியாது. ஏனெண்டா இவருக்கு நீங்கள் NaOH போட்டு முடியக்குள்ளால், NaOH கரைசலை போட்டு முடியக்குள்ளால் ரைட் உங்களுக்கு ஃபீனோல் வர மாட்டாது. இதுக்குரிய காரணம், மிக முக்கியமான காரணத்தை நாங்கள் வந்து விளங்கப்படுத்தலும். அதாவது இதில் நாங்கள் விளங்கி எடுக்கக்குள்ளால் குறிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான், நீங்கள் இந்த புரோமோபென்சீனை பொறுத்த மட்டில், அதாவது அவருடைய ஓசோபரா வழிகாட்டல் 48க்கு 1வது வசனத்தை நான் கதைக்க போகிறேன். புரோமோபென்சீனுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து பகுதி, அதாவது பரிவு கட்டமைப்புகள் எழுதியிருக்கிறீங்க உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். புரோமோபென்சீன் பரிவுக்குட்படக்குள்ள உங்களுக்கு தனிச்சோடிகளை இங்கே கொடுத்து பைப்பிணைப்பு இங்கே எடுக்கக்குள்ளால் உங்களுக்கு தெரியும் அதில் பரிவு கட்டமைப்புகள் உங்களோட தியரி நோட்ஸில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல BR தனிச்சோடி ப்ளஸ் வரும். ஸோ ஈனை வந்து மைனஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி வந்து மாறி அடுத்த ஸ்ட்ரக்சர் ஒன்றில், அடுத்த ஸ்ட்ரக்சரில் மேலுக்கு அப்படி தான் இருக்கும். புரோமோபென்சீன் BR+ இருக்கும்,
தனிச்சோடி இங்கே ப்ளஸ் இருக்கும். இதே வேலை மைனஸ் இடம் மாறும். பை இங்கே வரும், மைனஸ் கீழுக்கு போகும், மைனஸ் தனிச்சோடி கீழுக்கு வரும். ஸோ மைனஸ் இவ்வளோ நீங்கள் 2 சோடியை காட்டிக்கோணும் அந்த இடத்துல. இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் எடுத்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து மைனஸ் இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பை பிணைப்புகள் இங்கே பக்கம் இருக்கும், பிஆர் அப்படியே இருக்கும். இதில் பரிவு கட்டமைப்புகளை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பரிவு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா பரிவு நடைபெறதால கார்பனுக்கும் பிஆருக்குமான பிணைப்பு உங்களுக்கு தெரியும் பகுதி இரட்டை பிணைப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வளமையாக அந்த சிஎஸ் வளமையாக ஒரு அட்கைல் ஏலைட்டில் செய்கிற மாதிரி அதில் இருக்கத்தை விட உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிவு நடைபெறப்படினால் இப்போ நாங்கள் முந்தி CH3 CH2 பிஆருக்கு NaOH போட்டு முடிய சிக்கும் பிஆருக்குமான பிணைப்புடையும் லேசா. ஆனால் இங்கே இருக்க பிணைப்புடைய அது புரோமோ பென்சில். ஏனென்றால் பரிவு நடைபெறதால் இந்த சிபிஆர் பிணைப்பு கார்பனுக்கும் பிஆருக்குமான பிணைப்பு பகுதி இரட்டை பிணைப்பு தன்மையை பெறும். பகுதி இரட்டை பிணைப்பு என்பது ஒற்றை பிணைப்பு கூட வலிமை கூடியது. எனவே அந்த நிபந்தனைகளில் உங்களுக்கு NaOH OH- வந்து சிபிஆர் பிணைப்பு உடைவதன் மூலமாக பென்சீனில் காணப்படுற தொகுதியோடு இணைய முடியாது. எனவே தான் இலகுவில் தாக்கம் புரியாது என்பது சரி. இதை இன்னொரு விதமாக நீங்கள் விளங்கப்படுத்தலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், பென்சீனில் பிஆர் இருக்குது, அந்த பிஆருக்கு NaOH போடப்பறம். NaOH போட்டோம்னு சொன்னால் உருவாகிற கார்போனியம் அயனை யோசிச்சிங்கன்றால், கார்போனியம் அயன் பிஆர் இழக்கப்பட்ட பிறகு உருவாகிற கார்போனியம் அயனை யோசிச்சிங்கண்டா கார்பனில் ப்ளஸ் வரும். உங்களுக்கு சொல்ல ஃபீனைல் கார்போனியம் அயன் பென்சீனில் நேரடியாக இருக்கிற கார்பனில் ப்ளஸ் வர கார்போனியம் அயன் உறுதியற்றது. எனவே தான் கார்போனியம் அயன் சார்பாக நீங்கள் யோசிச்சா கூட பிஆரை எடுத்து போட்டு நீங்கள் அந்த இடத்துல OH- வைக்கணுமெண்டா பிஆர் இழக்கப்படணும். இழக்கப்பட்ட பென்சின் கார்பனில் ப்ளஸ் வரணும். அப்படி வர கார்போனியம் அயன் ஃபீனைல் கார்போ கட்டாயன் அல்லது ஃபீனைல் கார்போனியம் அயன் அது உறுதியற்றது. எனவே உறுதியற்ற விலை உருவாகாது. எனவே தான் தாக்கம் நடைபெறாது. அதான் 2ஆம் கூட்டில் சொல்லியிருக்கார், ஃபீனைல் கார்போ கட்டாயன் மிக உறுதியானது என்பது பிழையானது, மிக உறுதியற்றது. எனவே தான் நாங்கள் இதுக்கு 3வது விடைக்கு போகலாம். உண்மையாக ஃபீனைல் கார்போ கட்டையன் மிகவும் உறுதி குறைந்தது அல்லது உறுதி அற்றது என்று சொல்லி 2வது கூட்டில் வந்திருந்தால் நாங்கள் இதுக்கு 3வது விடைக்கு போயிருக்கிறோம். ஏனெண்டா அது உறுதியற்றது அடிக்கப்படையினால தான் எங்களுக்கு வந்து இவ்வாறான விளைவு லேசில் உருவாக மாட்டாது, தாக்கம் நடைபெற மாட்டாது. எனவே 3வது விடைக்கு நாங்கள் போகலும். 49வது கேள்விக்கு நாங்கள் வருவோம். ஒரு மென்னமிலத்தின் நீர்க்கரைசலானது ஐதாக்கப்படும் போது கூட்டற்பிரிகை அடைந்த அமில மூலக்கூறுகளின் பின்னம் ஊடகத்தின் pH ஆகிய 2 அதிகரிக்கும். 2 விடயங்கள் சொல்லியிருக்கார். ஒன்று, இவர் கூட்டற்பிரிகை அளவை நாங்கள் அல்ஃபான்னு எடுப்போம். அல்ஃபா வந்து அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கார் ஐதாக்கம் செஞ்சால். அதே மாதிரி ஊடகத்தில் pH பெருமானம் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார். pH பெருமானம் வந்து அல்ஃபா வந்து கூட்டப்பிரிகை அடைந்த மூலக்கூறுற பின்னம் என்று சொன்னால் அல்ஃபா வந்து அதிகரிக்கணும். pHம் அதிகரிக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ கூட்டற்பிரிகை அடைஞ்ச அளவு அதிகரிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஐதாக்கம் செய்யப்படுறோம். உதாரணமாக உங்களோட சொல்கிற ஐதாக்கல் விதிப்படி KA சமன் இல்லை நிறுவுகிற சமன்பாடு தான் C அல்ஃபா வர்க்கம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், மாறா வெப்பநிலையில் KA ஒரு மாறிலி, KA மாறாது. ஐதாக்கம் செஞ்சோம்டா நாங்கள் செறிவு அதிகரிக்க போகிறோம். எனவே KA மாறாமல் போகிறோம்டா செறிவை குறைக்கக்குள்ள அல்ஃபா வந்து அதிகரிக்க வேண்டி வரும். எனவே தான் அயனாக்கமடைந்த மூலக்கூறுகள பின்னம், அதே மாதிரி கூட்டப்பிரிகை அளவு, பிரிகடைஞ்ச அளவு எல்லாமே அதிகரிக்க போகுது. pH பெருமானம் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நேரடியாக பயன்படுத்துகிற கோவை தான். இதில் உங்கள் உருவாக்கப்படுகின்ற H+ அல்லது H3O+ அளவு என்பது செறிவென்பது வர்க்கமூலம் KA/C அறிக்கும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஐதாக்கம் செஞ்சோம்டா செறிவுங்களை குறைய போகுது. KA மாறா வெப்பநிலை மாறாது. செறிவு குறைஞ்சால் கோவையின்படி H3O+ குறைய வேண்டி வரும். H3O+ குறைஞ்சால் உங்களுக்கு தெரியும் pH சமன் -log H3O+னால H3O+ குறைஞ்சால் pH அதிகரிக்க வேண்டி வரும். எனவே எங்களுக்கு 1வது கூற்று சரியானது, 2மே அதிகரிக்கும். 2வது கூற்று நாங்கள் தனியாக பார்ப்போம். மென்னமில மூலக்கூறுகளின் கூட்டற்பிரிகை அமிலங்களின் கூட்டற்பிரிகை மாறிலி KA மாறாமல் இருக்கத்தக்காக நடைபெறும். ஓகே, அந்த கூட்டு சரி. இப்போ நம்ம கதைச்ச மாதிரி தான் இந்த இடத்துல உதாரணமாக நம்ம கதைச்ச விடயம் பாருங்கள். அதாவது அல்ஃபா அதிகரித்த காரணம் நீங்கள் செறிவை குறைச்சத்தால் KA மாறாமல் இருக்கிற கூட்டப்பிரிகை அளவு அதிகரிக்கிறது, சமனில் முன்னோக்கி நகருது. இதே வேளையில் இந்த H3O+ செறிவு சமன் வர்க்கமூலம் KA/C. C குறைகிறபடினால் உங்களுக்கு தெரியும் KA பெருமானம் மாறல் நடத்தால் H3O+ செறிவு குறையும். எனவே pH பெருமானம் அதிகரிக்கும். எனவே 1வது கூற்றுக்குரிய விளக்கம் 2வது இருக்குது. இப்படி மாற்றம் வாரத்துக்கு காரணம் உங்களுக்கு KA மாறாமல் இருக்கத்தாக நடைபெறுகின்ற ஒரு
அதில் அயனாக்க அளவு அல்லது வந்து அல்ஃபா அதிகரித்தல் அதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம். எனவே முதலாவது கூட்டுக்குரிய விளக்கம் எங்களுக்கு 2வது இருக்குது. 50வது வினா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. சூரிய ஒளியின் முன்னிலையில் CO2 பச்சை தாவரங்களில் பதிக்கப்படும். உண்மையாக இது சாதாரணமான விஷயம் உண்டு, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். உயிரியல் ரீதியாகவும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒளித்தொகுப்பு என்பது தாவரங்கள் CO2 தங்களுடைய ஒளித்தொகுப்புக்காக வேண்டி தாவரங்கள் பதித்து உணவு உற்பத்தி செய்கிறதான ஒளித்தொகுப்பு. எனவே பச்சை தாவரங்கள் CO2 பெற்றுக்கொள்ளும். வளிமண்டலத்தில் CO2 மட்டத்தின் அதிகரிப்பை பச்சை தாவரங்களினால் கட்டுப்படுத்த முடியாது என்பது பிழையான கூற்று. எனவே நாங்கள் 3வது விடைக்கு போகையிலும் உங்களுக்கு தெரியும், அதாவது வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற CO2 அளவை ஒளித்தொகுப்புக்காக வேண்டி தாவரங்கள் உறிஞ்சுறப்படினால தான் வளிமண்டலத்தில் காணப்படுற CO2 அளவு குறைஞ்சால் பூகோள வெப்பமுறுதல் அளவு வந்து குறையும். அதால் தான் நாங்கள் பூகோள வெப்பமுறுதல் என்பது பச்சை வீட்டு வாயுக்கள் அளவு அதிகரித்தல், உதாரணமாக CO2 அளவில் ஒன்று அதிகரித்தல். CO2 அதிகரிக்கத்தை குறைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது நாம் சொல்கிற விஷயம்தான் காடழிப்பை கட்டுப்படுத்தல், குறைத்தல். ஏனெண்டா மரங்கள் அல்லது மரங்களை நடுதல். மரங்களை நடணும். ஏனெண்டா மரங்கள் அதிகரிக்க வளிமண்டலத்தில் கூடுதலாக காணப்படுற CO2 மரங்கள் ஒளித்தொகுப்புக்காக பயன்படுத்தினால் வளிமண்டலத்தில் காணப்படுற CO2 அளவு குறைவடையும். எனவே நாங்கள் பச்சை வீட்டு வாயுக்கள் அளவை குறைச்சி வளிமண்டலத்தில் காணப்படுற பூகோள வெப்பமுறுதல் அளவை நாம் குறைக்கலாம். எனவே தான் பச்சை தாவரங்கள் என்பது CO2 மட்டம் அதிகரிப்பை கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே 2வது கூற்று பிழையானது. நாங்கள் 3வது விடைக்கு போய்க்கொள்ளலாம்.